நூவர்லியாவுக்கு ட்ரிப் ஒன்று வரதுக்காக பிளான் பண்ணி ஸ்டே பண்ண நீங்கள் உங்கள் பட்ஜெட் ப்ரைஸில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸ் ஒன்று தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நூவர்லியா டவுனுக்கும் வெறும் 300 மீட்டரில் அமைஞ்சிருக்க நேச்சர் விழாவை பற்றி தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த இடம் பற்றி சொல்லணும்னா ரொம்ப அழகான அமைதியான ஒரு சூழல். சிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் இங்கே ஒரு தனி பீஸ்ஃபுல் ஃபீலிங் கிடைக்கும். இங்கே மொத்தம் 5 ரூம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரூமும் க்ளீனாகவும் கம்ஃபர்டபுளாகவும் பண்ணியிருக்காங்க. ஃபெமிலியாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் மிகவும் வசதியாக தங்கலாம். ஒரு அழகான லிவிங் ஏரியா இருக்குது. அங்கே டிவி வசதியும் இருக்குது. எல்லோரும் சேர்ந்து ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணல நல்ல இடம். அது கூடவே வசதியாக உட்காந்து சாப்பிடக்கூடிய மாதிரி டைனிங் டேபிள் அண்ட் சேர்ஸும் போட்டிருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா ஒரு பெரிய அழகான கார்டன் இருக்குது. அந்த இடத்த மட்டும் நாங்கள் சுற்றி பார்த்தோன்னு வைங்க, மனசுக்கு ரொம்ப காம் ஃபீலிங். லொக்கேஷன் பற்றி சொல்லணும்னா இது ரொம்பவும் அமைதியாகவும் சில்லுன்னு ஒரு காற்றும் பறவைகள் வந்து போகிற இடமாகவும் இருக்கும். டவுன்லேருந்து வெறும் 300 மீட்டரில் அமைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஃபுட் சிட்டி, ஃபியூல் ஸ்டேஷன், கோல்ஃப் கிரவுண்ட், பஸ் ஸ்டாண்ட், பப் அண்ட் ரெஸ்டாரண்ட், மூவி தியேட்டர், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நுவர்லியா வந்தால் போகிறதுக்கு விரும்புகிற கிரெகரி லேக் கூட வெறும் 2 கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்கு. சாந்திபுர வியூ பாயிண்ட் கூட இங்கே இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. பிதுர்தலாகல மவுண்டன் வியூ இங்கே இருந்து பார்த்தா ரொம்ப அழகாகவே தெரியும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய விக்டோரியா பார்க்கும் கூட இங்கே வெறும் 500 மீட்டரில் தான் இருக்குது. இந்த எல்லா இடங்களுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் ரீச் பண்ணலாம். அதனால தான் சொல்கிறேன், மொத்தத்தில் இது ஒரு பெர்ஃபெக்ட் லொக்கேஷன். ரிலாக்ஸ் ஆகவும் என்ஜாய் பண்ணிக்கவும் இந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.